Hello and vanakkam everyone. இன்னைக்கு வந்து vegetable rice or vegetable pulao னு சொல்லலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப simple and easy and very nutritious. இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் ஆனியன், 1 கப் பீன்ஸ், 1 கப் கேரட் and half cup peas. அதுக்கப்புறம் நான் ஒரு 3/4 கப் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் கிரேட் பண்ணியும் பால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரெடிமேடாக ஸ்டோரில் கிடைக்கிற தேங்காய் பாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 க்ரீன் சில்லி, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. பேன் சூடான பிறகு கொஞ்சம் ஆயில், அப்புறம் இதில் வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அந்த கீ ஆட் பண்ணும் போது நம்மளோட வெஜிடபிள் ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும், அதனால கீ ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து 3 பே லீஃப், 4 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு சின்ன பீஸ் ஸ்டார் ஆனஸ், ஒரு 5 கிராம்பு. சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்ல அரோமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் 1 கப் ஆனியனை ஆட் பண்ணி ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணோம்னா அது சீக்கிரம் ஆனியன் ஃப்ரை ஆகும். அதனால் நான் இந்த டைம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி திருப்பி நான் ஃப்ரை பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், பீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் வந்து 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. ஸோ அதை ஆட் பண்ணி ஃபியூ மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு, இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து 1.5 கப் வாட்டர் ஆர் கோகனட் மில்க் யூஸ் பண்ணலாம். நான் இந்த ரெசிபிக்கு 1.5 கப் ரைஸ் எடுத்தனால கோகனட் மில்க் அண்ட் வாட்டரையும் சேர்த்து நான் வந்து 2.25 கப் யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி கோகனட் மில்க்கையும் ஆட் பண்ண பிறகு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸையும் மின்ட்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக ஹாஃப் லெமனை கட் பண்ணி ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 1-2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக நல்லா ஸ்டியர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டீம் வர்றது வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணணும். நம்ம ஸ்டீம் வந்து நம்ம வெயிட்டை போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் இன் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். விசில் எதுவுமே இதில் வரக்கூடாது. அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்லி ஒரு 30 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் நம்ம ரைஸ் இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கும்.
இப்போ நம்ம ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஆனியன் ரைத்தா இல்லைன்னா குக்கும்பர் ரைத்தா நல்லாயிருக்கும். I hope you enjoyed this recipe. Thanks for watching and I will see you next time. If you'd like to see more videos from me, please don't forget to like, share and subscribe.